சீமான் அண்ணா சொல்ற எல்லா கருத்துக்களையும் நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஒரு கருத்தை மட்டும் தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளுங்கிற கருத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கருத்தா தான் இருக்குது. ஆனா இந்த கருத்தை எல்லாருமே ஏத்துக்கிறது இல்ல. எல்லாருமே ஏத்துக்கிட்ட கருத்துங்கிறது ஒண்ணு இல்ல. அந்த கருத்தை சீமான் அண்ணாவே ஒரு இன்டர்வியூல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதை நீங்களே பாருங்க. நாட்டை நல்லவர்கள் ஆள வேண்டும், யாராக இருந்தால் என்ன, இது என்ன இனப்பேதம் உங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதா உங்களுடைய முதல் பக்கத்திலேயே இருக்குது. அந்த கேள்வி நாட்டை எல்லாரும் ஆளலாம்னா இந்தியாவை சோனியா காந்தி ஆள உள்ள நீங்க நாட்டை வந்து யாரு நல்லவர்கள் ஆள வேண்டும்? நான் சொல்றது நல்லவர்கள் ஆள வேண்டும். ரொம்ப நல்லவன் ஆந்திரா ஆள விடுங்களேன். நல்லவர்கள் ஆள வேண்டும். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும் பட்சத்தில் நீ ஆந்திரா ஆள முடியும். அமெரிக்காவில் தமிழர்கள் ஆளுகிறார்கள், சிங்கப்பூர்ல வந்து வந்திருக்காங்க. உங்க வீட்டுல வந்து நான் படுத்துக்கொண்டா எவ்வளவு பண்பாடற்ற செயலா இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க நல்லா தான் ஆண்டு இருந்தா அவனே ஆள விட்டு எதுக்கு போராடி வரட்டீங்க? பிற மாநிலங்களை நீங்க சொல்றீங்களே, பிரிட்டிஷ் அவன் சாலை போட்டான், தண்டவாளம் போட்டான், அவன் தான் பாராளுமன்றத்தை கட்டினான், சட்டமன்றத்தை கட்டினான், பள்ளிக்கூடம் கட்டி எல்லாரையும் படிக்க வச்சான். இங்க தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுங்கிற இடத்துல பாதி வெள்ளையா இருந்தோம் சொல்லினா முழு வெள்ளையா இருந்தோம் தொட்டான். அப்ப அவனை நீங்க போராடி நான் முன்வைக்கிற கோரிக்கைக்கு புரிஞ்சுக்கிறோம். தமிழர்களை தவிர யாரும் இந்த நாட்டில் வாழக்கூடாதுங்கிறது இனவெறி. தமிழர் இந்த நாட்டை ஆளுங்கிறது இனத்தின் உரிமை. நான் கேட்கறது உரிமை. யாரும் வரலாம், வாழலாம், நாங்க தான் ஆளுங்கிறது தமிழ் தேசியத்தின் இறையா. அது ஒவ்வொரு தேசியங்களும் மொழி இனம் அப்படித்தான் இணைஞ்சு வாழுது. இப்ப தமிழர் நாடு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாச்சு, தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கத்தை முன் வச்சாச்சு. மொழி போர்ல ஏற்பட்ட புரட்சியில தான் அதிகாரத்துக்கே வருது. ஆனால் இந்த மொழி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு பாடமொழியா கூட இல்ல. அதுக்கு கவலைப்படல. அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் காணும். பாரதிய இனவெறி மொழிவெறின்னு சொல்லுவீங்களா? செந்தமிழ் நாடு என்னும் போது நிலை இந்த தேன் வந்து பாயுது காது நிலை. இதை பாடவே மொழிவெறியனா? அலைமாகடல் நிலம் வாணிலும் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் தினமே உனது அதிகாரம் நிறுவாய் பாடுனர் வந்து இனவாதியா? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியின் பண்ண இனவாதியா? கைவிரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கல் பாரனில் வழிவழி வந்த மரத்தனம் எங்கே மொழிப்பற்றங்க சொல்றான். இந்த நாட்டிற்கு இனிகளதை ஆட்சியானே இதை இனவாதியா? ஏன் நாட்டான ஆளுங்கிறது என்னோட அடிப்படை உரிமை. இத்தனை பேர் ஆண்டுட்டீங்க, ஒரு தடவை ஆளத்து பாருங்க. பூமியின் சொர்க்கம் அது மாறல. திரும்ப திரும்ப இனவாதி இனவாதி இது இனவாதம்னா அப்ப நாங்கள் திராவிட பக்கவாதமா முடக்குவாதமா சுண்டுவாதமா அடிவாதமா?